பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமான நமது மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். லென்த் நாட்கள் 13ஆம் நாள் தியானமாக 40 days லைஃப் சேஞ்சிங் 40 தாட்ஸ், 40 நாட்கள் உங்கள் வாழ்வை மாற்றும் 40 குணங்கள் என்ற தலைப்பில் நம்பிக்கையை குறித்து தியானித்து கர்த்தர் மேல் வைக்கும் நம்பிக்கையிலே தளர்ந்து போகாதிருப்போம். எனக்கு அன்பானவர்களே, நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நம்பிக்கை விசுவாசத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறது. நாம் ஒரு பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுகிறோம் என்றால் டிரைவருக்கு பஸ் ஓட்ட தெரியுமா, அவர் சரியாகத்தான் பஸ் ஓட்டுவாரா என்று நாம் விசாரிப்பதில்லை. ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாம் பயணம் செய்கின்றோம். நமக்கு உடம்புக்கு சரியில்லை என்றால் டாக்டரிடம் செல்கிறோம். டாக்டருக்கு வைத்தியம் பார்க்க தெரியுமா, அவர் மருந்து கொடுத்தால் எனக்கு சரியாகுமா என்று நாம் சந்தேகத்தோடு செல்வதில்லை. ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் செல்கிறோம். அதேபோல் நாம் தேவனிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கும் போது இது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று நம்பிக்கை இல்லாமல் கேட்கக்கூடாது. யானைக்கு தும்பிக்கை எவ்வளவு முக்கியமானதோ அந்த அளவிற்கு மனிதனுக்கு நம்பிக்கை முக்கியம். நம்பிக்கைதான் வாழ்க்கையின் முக்கியமான முதுகெலும்பு. பலவிதமான வாழ்க்கை சூழ்நிலைகளின் வழியாக கடந்து செல்லும் நமக்கு நம்பிக்கை என்பது மிக மிக முக்கியமானதும் தேவையானதும் கூட. பொதுவாக மனிதர்களாகிய நமக்கு 2 விதமான நம்பிக்கைகள் உண்டு. ஒன்று அநித்தியமான காரியங்கள் அல்லது உலக காரியங்கள் மேல் வைக்கும் நம்பிக்கை. அதாவது பணத்தின் மீது, மனிதர்கள் மீது, திறமைகள் மீது, அறிவின் மீது வைக்கும் நம்பிக்கை. இவர்களை சுய நம்பிக்கை உடையவர்கள் என்று சொல்லலாம். இரண்டாவது நித்தியமான கர்த்தர் மேல் வைக்கப்படும் நம்பிக்கை. அநித்தியமான காரியங்கள் மேல் வைக்கும் நம்பிக்கை சில சூழ்நிலைகளில் மட்டுமே நமக்கு பயன் கொடுக்கும். ஆனால் கர்த்தர் மேல் வைக்கும் நம்பிக்கையோ எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு ஆதரவாக நின்று செயல்பட்டு நம்மை தாங்கி நடத்தும். எனக்கு அன்பானவர்களே, உலகம் இன்றைக்கு நம்பிக்கை இல்லாமல் தடுமாறுகிறது. யாரை நம்புவது, எதன் மேல் நம்பிக்கை வைப்பது, எப்படி நம்புவது, யாரை நம்பக்கூடாது என்று தெரியாமல் மனிதர்கள் குழம்பி நிற்கிறார்கள். இந்த மனிதரிடத்தில் சென்றால் என் பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்துவிடும், இந்த மனிதரை சென்று பார்த்தால் என்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைத்துவிடும் என்று நம்பிக்கையோடு செல்கிறார்கள். ஆனால் அந்த மனிதர் கைவிரித்து விட்டாலோ அவ்வளவுதான், தங்கள் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து விட்டது போல் ஒடுங்கி மூலையில் உட்கார்ந்து விடுகிறார்கள். சரீர சுகவீனத்தோடு மருத்துவரிடம் சென்றால் சுகமாகிவிடும் என்று நம்பிக்கையோடு செல்கிறார்கள். மருத்துவர் ஒருவேளை எங்களால் முடியாது, கஷ்டம் என்று சொல்லிவிட்டால் அந்த துக்கத்திலேயே இன்னும் பலவீனராகி விடுகிறார்கள். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும், எல்லாராலும் கைவிடப்பட்ட மறக்கப்பட்ட நிலையிலும் நம்பிக்கையின் பாத்திரராகிய தேவனை நம்பும்போது அவர் எதிர்பார்க்காத திருப்பங்களை, நன்மைகளை, மேன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வது நிச்சயம். நம்பிக்கை என்று சொன்னதுமே நம் எல்லாருக்கும் உடனே நினைவிற்கு வருகின்ற ஒரு வசனம் நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்தவ வாழ்வில் தேவன் நமக்கு தரும் ஆசீர்வாதங்களில் ஒன்று நம்பிக்கை. தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் வாழும் பாக்கியத்தை பெறும் வரை ஒருவேளை இந்த உலகத்தில் எதிலும் நம்பிக்கையற்றவர்களாகவே நாம் வாழ்ந்திருப்போம். எரேமியா 17:7 சொல்கிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவன் மேல் நம்பிக்கை வைப்பது மாத்திரமல்ல, நாம் தேவனையே நம்பிக்கையாக கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்கின்றார். எனவேதான் சாத்தான் அந்த நம்பிக்கையை அசைத்து பார்க்கின்றான். அந்த நம்பிக்கையை அவன் நம்மிடத்திலிருந்து அசைத்து விட்டால் நம்மை அவன் எளிதில் வீழ்த்தி விடுவான். அவன் தந்திரமாக செயல்பட்டு தேவனிடத்திலிருந்து நம்மை பிரித்து விடுவான். அதனால்தான் வேதத்தில் நாம் பார்க்கும்போது அநேக தேவதாசர்கள் தங்கள் நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் உறுதியாக இருந்தார்கள்.
அவர்கள் தேவன் மேல் வைத்த நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகவில்லை. மேலும் அவர்கள் தங்கள் எல்லா காரியத்திலும் நன்மையான முடிவையே கண்டார்கள். இதைத்தான் சங்கீதக்காரன் தாவீது ராஜா இப்படியாய் சொல்கிறார். சங்கீதம் 22:4-5 வசனங்களில், எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். தாவீது ராஜா இந்த இடத்திலே முற்பிதாக்களின் வாழ்க்கையை எல்லாம் தியானித்து பார்க்கின்றார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்த அவர்களுடைய ஒரு நம்பிக்கை கூட வீண் போகவில்லை. நம்பின அவர்களை அவர் விடுவித்து ஆசீர்வதித்தார். ஆம், நம் அருமை ஆண்டவரின் மேல் 1000 கோடி முறை நாம் நம்பிக்கை வைத்தாலும் அந்த நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. யோபு பக்தன் அவர் மேல் நம்பிக்கை வைத்தார். எத்தனை உறுதியான நம்பிக்கை அது தெரியுமா? கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்றார். சரீரம் வியாதிப்பட்ட போதிலும், மனைவி தூஷித்த போதிலும், சிநேகிதர்கள் பரியாசம் பண்ணின போதிலும் யோபுவின் நம்பிக்கையோ கர்த்தர் மேல் உறுதியாயிருந்தது. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்ற வேத வசனத்தின்படியே யோபுவின் பிற்காலம் செழிப்பாய் மாறினது. கர்த்தர் யோபுவை இரண்டத்தனையாய் ஆசீர்வதித்தார் என்று யோபு 42:10 நாம் வாசிக்கின்றோம். ஆபிரகாமின் நம்பிக்கை வீண் போயிற்ற? இல்லை அன்பானவர்களே. தனக்கு ஒரு ஆசீர்வாதமான சந்ததி வரும் என்று ஆபிரகாம் 25 ஆண்டுகள் தொடர்ந்து நம்பிக்கையுடன் காத்திருந்தார். அவருடைய சரீரம் செத்துப்போன நிலைமைக்கு வந்தபோதும் அந்த நம்பிக்கை குறையவே இல்லை. அவருடைய மனைவிக்கு ஸ்திரீகளுக்குரிய வழிபாடெல்லாம் நின்று போய்விட்ட போதிலும் இயற்கை விதியின்படி அவர்களுக்கு இனி குழந்தை பிறக்க எந்த சாத்திய கூறுகளும் இல்லாத வேளையிலும் ஆபிரகாமோ கர்த்தர் மேல் நம்பிக்கையா தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார் என்று ரோமர் 4:22 வாசிக்கிறோம். அவருடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. புன்னகை என்று அர்த்தம் கொள்ளும் ஈசாக்கை பெற்றெடுத்தார்கள். ஈசாக்கின் மூலமாகத்தான் இஸ்ரவேல் சந்ததியே உருவானது. இது போலவே யோசேப்பின் வாழ்க்கையை வாசித்து பாருங்கள். யோசேப்பின் வாழ்க்கையிலே அவருக்கு தரிசனங்கள், வாக்குத்தத்தங்கள் இருந்த போதிலும் அவருடைய சொந்த சகோதரர்களே அவரை குழியிலே தள்ளி கொலை செய்ய நினைத்தார்கள். பின்பு எகிப்திய வியாபாரிகளிடத்தில் அடிமையாய் விற்கப்பட்டார். வேலை செய்கின்ற இடத்திலே செய்யாத குற்றத்திற்காக வீண் பழி சுமத்தப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டார். சிறைச்சாலையிலே உதவி செய்த மக்களால் மறக்கப்பட்டார். இப்படி அவருடைய வாழ்க்கையிலே எல்லா இடத்திலும் நெருக்கப்பட்ட போதிலும் கர்த்தர் மேல் வைத்திருந்த நம்பிக்கையிலே அவர் கொஞ்சமும் தளர்ந்து போகவில்லை. ஏற்ற நேரம் வந்தபோது எந்த இடத்திற்கு அவர் அடிமையாய் கொண்டு போகப்பட்டாரோ அதே இடத்திலே தேவன் அவரை அதிபதியாக உயர்த்தினார். யோசேப்பின் நம்பிக்கை வீண் போகவில்லை. எனக்கு அன்பானவர்களே, அப்போஸ்தலர் பவுல் தாங்கள் கப்பல் பிரயாணத்தில் ஏற்பட்ட உபத்திரவத்தின் நிமித்தம் பிழைப்போம் என்ற நம்பிக்கையற்று போகத்தக்கதான சூழ்நிலையிலும் தேவன் சொன்னதை நம்பி இருந்ததால் தேவன் பவுலையும் பவுலோடே கூட இருந்த எல்லாருடைய ஜீவனையும் பாதுகாத்தார். இதை குறித்து நினைக்கும் போது இங்கிலாந்து தேசத்தை அரசாண்ட வில்லியம் 4 என்ற ராஜா மரித்த போது அந்த இரவு வேளையில் அந்த அரண்மனையிலேயே உள்ள பிரபுக்கள் ஒரு சிறுமியை தேடினார்கள். அவளோ தன்னுடைய அறையிலே அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். அவளை தட்டி எழுப்பி, நீதான் இனி இங்கிலாந்து தேசத்தின் பட்டத்து அரசி என்று சொன்னபோது அவள் உடனடியாக முழங்காற்படியிட்டாள். பரலோக பிதாவை நோக்கி, ஆண்டவரே, இந்த பொறுப்பை என் மேல் சுமத்துகிறார்கள். ஆனால் எனக்கோ ஞானமோ பெலனோ வல்லமையோ இல்லை. இந்த தேசத்தை வழிநடத்த நீரே என்னோடு இருக்க வேண்டும். நீர்தான் என்னை வழிநடத்த வேண்டும். நான் உம்மை மாத்திரம்தான் நம்பி இருக்கின்றேன் என்று சொல்லி ஊக்கமாக ஜெபித்தாள். அந்த சிறுமியின் ஜெபம் பிரபுக்களுக்கு ஆச்சரியத்தை கொண்டு வந்தது. அந்த சிறுமிதான் விக்டோரியா மகாராணி. சிறு பிள்ளையாய் இருந்த போதிலும் இங்கிலாந்தை திறமையாக ஆட்சி செய்தார்.
64 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சி செய்து இங்கிலாந்து தேசத்தை பெரிய பிரிட்டிஷ் சாம்ராஜ்யமாய் மாற்றிவிட்டாள். விக்டோரியா மகாராணியின் காலத்திலே பிரிட்டிஷ் அடைந்த முன்னேற்றத்தைப் போல வேறு எந்த காலத்திலும் அவர்கள் அவ்வளவு முன்னேறியதில்லை. பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் சூரியன் அஸ்தமிப்பதில்லை என்று சொல்லக்கூடிய அளவு அந்த சாம்ராஜ்யம் உலகமெங்கும் பறந்து விரிந்து கிடந்தது. அந்த விக்டோரியா மகாராணியின் மேன்மைக்கு முக்கிய காரணம் அவருடைய ஜெபமும் வேத வாசிப்பும் தேவ பயமும் கர்த்தர் மேல் அவர்கள் வைத்திருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையும் மாத்திரம்தான் காரணம் என்று சொல்லி அவர்களே சாட்சி சொல்லியிருக்கிறார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஆனாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் ஆனாலும் சரி, கஷ்டங்களோ பாரங்களோ சோதனைகளோ எது வந்தாலும் நாம் தேவன் பேரில் இருக்கிற நம்பிக்கையை விட்டு விடாமல் உறுதியாக அவரை பற்றி கொள்ளும் போது தம்மை நம்பி இருக்கின்ற ஒருவரையும் அவர் நிச்சயம் கைவிடவே மாட்டார். இதைத்தான் ரோமர் 5:3 சொல்லப்பட்டிருக்கிறது. உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது. இன்றைக்கு நம் நம்பிக்கை எப்படி இருக்கிறது? உபத்திரவப்பட்டதும் நம் நம்பிக்கை போய்விடுகிறதா? அல்லது பொறுமை நாம் பரீட்சையை எதிர்கொள்ள நமக்கு உதவி செய்கிறதா? பரீட்சையானது நமக்கு நம்பிக்கையை உண்டாக்குகிறதா? இல்லை நம்முடைய நம்பிக்கையை குலைக்கின்றதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். எபிரேயர் 3:14 சொல்லுகிறது, நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். இன்றைக்கு மாத்திரம் நம்பிக்கை வைப்பதோ அல்லது நாளைக்கு மாத்திரம் நம்பிக்கை வைப்பதோ அல்ல, முடிவு பரியந்தம் நம் கர்த்தர் பேரில் நம்பிக்கையாய் இருக்கும்போது நிச்சயமாகவே தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். எனவே எந்த சூழ்நிலை ஆனாலும் நாம் தேவன் மேல் வைத்த நம்முடைய நம்பிக்கையை இழந்து விடாதபடிக்கு கடைசி வரை உறுதியாக பற்றி கொள்வோமானால் தேவன் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். எனக்கன்பானவர்களே, உங்களை சுற்றி எதிர்த்து நிற்கின்ற சூழ்நிலைகளை பார்த்து, உங்களை கலங்க வைக்கின்ற காரியங்களை பார்த்து பயப்படாதீர்கள், கலங்கி நிற்காதீர்கள். தேவன் மேல் வைத்திருக்கிற உங்களுடைய நம்பிக்கை வீண் போவதில்லை. நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று சொன்ன தேவன் உங்களுடைய ஒவ்வொரு ஜெபத்திற்கும் பதில் தருவார். நிச்சயமாகவே நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற காரியங்களிலே நீங்கள் ஜெயத்தை பார்ப்பீர்கள். எனவே சோர்ந்து போகாதிருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். எனக்கன்பானவர்களே, இன்று நம்பிக்கையை குறித்து ஒரு செய்தியை நாம் கேட்டோம். கர்த்தரை நம்புவோம். கர்த்தரை நம்பும்போது ஒரு நாளும் நாம் வெட்கப்பட்டு போக அவர் விடவே மாட்டார். இன்று நம்பிக்கையை குறித்து கேட்ட இந்த காரியத்தை மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், ஃபார்வர்ட் செய்யுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மனிதர்களாகிய நாம் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஏதாவது ஒரு கஷ்டங்கள் ஊடாக, கண்ணீரின் ஊடாக, வேதனையின் ஊடாக, நெருக்கங்கள் ஊடாக நாம் கடந்து செல்வது உண்மை. ஆனால் அந்த வேதனைகள் மத்தியிலே சூழ்நிலை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போயிருக்கிறீர்களா? வேதத்தில் நீங்கள் படிப்பீரானால் வேதத்தில் இருக்கிற பல பக்தர்கள் சூழ்நிலையை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போனார்கள். அதில் சங்கீதக்காரன் தாவீது ராஜா சொன்னார், எனக்கு புறாவை போல சிறகு இருந்தால் நான் ஓடி போய் இளைப்பாறுவேன். எலியா சொன்னார், நான் எதிர்பார்த்தது ஒண்ணு எல்லாம் எதிர்ப்புறமாயிருக்கிறது, நான் மரித்தால் நலமாயிருக்கும் என்று பிரச்சனைகளை, சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போய் சொன்னார். நீங்களும் கூட நான் கர்த்தரே நம்பியிருக்கிறேன், நான் கர்த்தரே சார்ந்திருக்கிறேன். ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறார். அநேக தீர்க்க தரிசனங்கள் என்னை குறித்து, என் எதிர்காலத்தை குறித்து, நான் செய்கிற வேலையை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து
நான் செய்கிற தொழில் ஊழியங்களை குறித்து அநேக வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒன்று. ஆனா என் வாழ்க்கையில நான் கடந்து செல்கிற நெருக்கங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் ஒன்று. என் விஷயத்திலே மாத்திரம் ஏன் இந்த பாடுகள் என்று சொல்லி கண்ணீரோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? விசுவாசத்தில் நம்பிக்கையை தளர்ந்து போன நிலையிலே என் வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்று தெரியவில்லை என்று சொல்லி மன சோர்வையோடு நீங்கள் இருக்கிறீர்களா? கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஆபத்து நாளிலே நீர் சோர்ந்து போவீரானா உன் பலன் கொன்றி போகும். ஆதல் தான் பக்தன் சொல்லுகிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒரு போதும் தள்ளாட விட மாட்டார். இன்றைக்கு சூழ்நிலைகள் நம்முடைய நம்பிக்கை தள்ளாடத்தக்கதாக, பதறத்தக்கதாக, எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைக்க தோன்றலாம். தேவன் எதையும் தாமதமாக அல்ல, அல்லது எதுவும் சீக்கிரமாக அல்ல, ஏற்ற நேரத்தில் ஏற்ற சகாயத்தை, நன்மையை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவராய் இருக்கிறார். ஆதத்தால் வேதத்தில் இருக்கிற பக்தர்கள் தன் சோதனையான நேரத்தில் சோர்ந்து போயிருந்தாலும் அவர்கள் கர்த்தரை நம்பினார்கள். தாவீது சொன்னார், கர்த்தர் என் நம்பிக்கையும் என் கேடகமும் ஆபத்து காலத்தில் எனக்கு அனுகூலமான துணையாயிருக்கிறார் என்று சொன்னார். அவர் சொன்னதை போலவே தேவன் எல்லா சூழ்நிலையிலும் தாவீதோடு இருந்து அவரை தப்புவித்து தலை சிறந்தவர் ராஜாவாக உயர்த்தினது உண்மையானால், அதே தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் ஏன் செய்ய மாட்டார்? அவரே நம்பியிருங்கள், அவரே சார்ந்திருங்கள். சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எதை வேண்டாம் இருக்கட்டும், சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் எதை வேண்டாம் இருக்கட்டும், சுற்றி இருக்கிற காரியங்கள் நம்பிக்கற்ற நிலையிலே ஒருவேளை இருக்கலாம். ஆனால் தேவனை நம்பியிருக்கிற நம்மை தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். வேலை செய்கிறவள் நீங்கள், உங்கள் வேலையின் காரியமாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்களாக இருந்தாலும் சரி, படிக்கிற மாணவர்கள் தன் படிப்பின் காரியங்களாக, பரீட்சையின் காரியங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கட்டும். அவர் ஏற்ற நன்மையை, ஏற்ற பலனை, நீங்கள் எதிர்பார்க்காத ஆசீர்வாதத்தை, நன்மையை தந்து உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயம். நாம் ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி நான் ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை நம்பிக்கையோடு கேட்ட ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்தில் வைக்கிறேன் அப்பா. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர், அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பயங்கள், அவருடைய மனதில் இருக்கிற கலக்கங்கள், அவர் மனதில் இருக்கிற கேள்விகள், அவருடைய மனதில் இருக்கிற கஷ்டங்களை, கண்ணீரின் பாதையை நீர் அறிந்திருக்கிறேன். எல்லாரும் இருந்தும் தன்னந்தனியாக நான் வாழ்க்கையோட போராடுகிறேன். இந்த பிரச்சனையை நான் எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல. இந்த பிரச்சனை எப்படி அனுகூலமாக மாறப்போகிறதுன்னு தெரியல. நாளுக்கு நாள் புது புது பிரச்சனைகள் வருகிறது, அந்த பிரச்சனை பெரிதாகிக் கொண்டே இருக்கிறது என்று சொல்லி கவலையோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்களுடைய சூழ்நிலை எது இருந்தாலும் நாங்கள் உண்மையே நம்பியிருப்போம். ஈசாக்கை பலி செலுத்தும் போது ஆபிரகாம் சொன்னார், இது என்னுடைய பிரச்சனை இல்லை, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இந்த பிள்ளையை கொடுத்தது அவர், இதுவரைக்கும் என்னை நடத்தினவர் அவர், இந்த பிரச்சனையும் அவர் பார்த்துக் கொள்வார் என்று கர்த்தரை நம்பினதை போல இன்று கூட நாங்களும் உம்மை நாங்கள் நம்புகிறோம் அப்பா. ஆபிரகாமை நம்பினதை போல இந்த நாளிலே நாங்களும் எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம். உம்மை நம்பும்படி, உம்மையே சார்ந்திருக்கும்படி, உம்மையே பற்றி இருக்கும்படி ஆண்டவரே, எங்கள் பலவீனத்திலே நீர் எங்களுக்கு பலனாயிருக்கிறீர் அப்பா. எங்கள் சோர்வுகளை அறிவீர், எங்கள் கவலைகளை அறிவீர், எங்கள் மனதில் இருக்கிற பதட்டங்களை அறிவீர், எங்கள் மனதில் இருக்கிற பயங்களும் அறிவீர்.
எங்கள் மனதில் வெளியே சொல்ல முடியாத பாரங்கள், கஷ்டங்களையும் நீர் அறிந்திருக்க எல்லாவற்றையும் உம்முடைய கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீ சொன்னி, உம்முடைய வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகம் வெக்கப்பட்டு போவதில்லை என்று உம்முடைய வசனம் சொல்லுகிறது அல்லவா? இதுவரைக்கும் எங்களை வெக்கப்பட்டு போக விடவே இல்லை, இனிமேலும் எங்களை வெக்கப்பட்டு போக விட மாட்டீர் என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். உம்மையே சார்ந்திருக்கும்படி நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. கர்த்தர் அப்படியே எங்கள் ஜபங்களுக்கு பதில் தருகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கொடான நன்றி. இயேசு மூலம் எடுக்கிற எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.